+1 இங்கிலீஷில் ஒரு 8 மார்க்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா 21 to 26 அந்த கொஷின்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்ம ஒரு 8 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லை, போயம் அப்ரிசியேஷன் புக் பேக் தான். வாங்க பார்க்கலாம். மெக்காவிட்டி த மிஸ்ரி கேட்லேருந்து அப்ரிசியேஷன் கொஷின் புக் பேக்லேருந்து பார்க்கலாம். ஸோ இதில் மொத்தமே 7 கொடுத்துருக்கான். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து மெக்காவிட்டி இஸ் அ மிஸ்ரி கேட், ஹீ இஸ் கால் த ஹிடன் பா அப்படின்ற லைனை கொடுத்துட்டு டஸ் அ poet டாக் அபவுட் அ ரியல் கேட் அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஷின் ஒய் இஸ் கால் த ஹிடன் பா அப்படின்னு 2 கொஷின் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ரியல் கேட்டை பற்றி சொல்கிறாரா டிஎஸ் எலியட் அப்படின்னு கேட்குறாங்க. நோ, ஹீ டாக்ஸ் அபவுட் அன் இமேஜினரி கேட் அப்படின்றது தான் ஆன்சர். செகண்ட் ஒன் வந்து ஒய் இஸ் கால் த ஹிடன் பா. ஹிடன் பானா மறைந்து இருக்கக்கூடிய கிரிமினல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹீ இஸ் அ மாஸ்டர் கிரிமினல். அவர் வந்து எந்த லாவை வேணாலும் பிரேக் பண்ணுவார். இஸ் அ மாஸ்டர் கிரிமினல் அண்ட் கேன் டிஃபை எனி லா அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இந்த கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, போயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஈஸியாக நம்ம இதில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்க்கலாம் வாங்க. So second one, he is the bafflement of Scotland Yard, the flying squad's despair for when they reach the scene of crime, Macavity is not there அப்படின்ற லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 2 கொஷின். வாட் இஸ் ஸ்காட்லாண்ட் யார்டுன்னு கேட்குறாங்க. ஸ்காட்லாண்ட் யார்ட்னா த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் சர்வீஸ். ஸோ எப்படி இந்தியாவில் போலீஸ் இருக்கோ அதே போல் இது இங்கிலாண்டில் உள்ள போலீஸினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் ஸ்காட்லாண்ட் யார்ட். செகண்ட் ஒன், ஒய் டஸ் த ஃப்ளையிங் ஸ்குவாட் ஃபீல் டிசப்பாயிண்டட். எதனால் அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்தவங்க டிசப்பாயிண்டடாக இருக்காங்க அப்படின்னா பிகாஸ் மெக்காவிட்டி ஹஸ் கமிட்டட் த க்ரைம் அண்ட் ஹீ இஸ் நாட் தேர். அவர் ஒரு க்ரைம், ஒரு குற்றத்தை செஞ்சுருவார், பட் அவர் அங்கே இருக்க மாட்டார் அப்படின்றது தான் இந்த செகண்ட் கொஷினுடைய ஆன்சர். So third one, he sways his head from side to side with movements like a snake and when you think he is half asleep, he is always wide awake. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற லைன்ஸு. கொஷின் வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த கம்பேரிசன் மேட் ஹியர், வாட் டஸ் ஹி பிரிட்டன்ட் டு டூ. இந்த 2 கொஷின். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எக்ஸ்பிளைன் த கம்பேரிசன், எதனோட அந்த கேட் மூமெண்ட்டை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது. த கேட்ஸ் ஹெட் மூமெண்ட் இஸ் கம்பேர்ட் டு த மூமெண்ட் ஆஃப் த ஸ்னேக்ஸ் ஹெட். ஸோ அந்த கேட்னுடைய மூமெண்ட்டையும் அந்த ஸ்னேக்னுடைய மூமெண்ட்டும் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. செகண்ட் ஒன் வந்து வாட் டஸ் ஹி பிரிட்டன் டு டூ. அந்த கேட் என்ன பிரிட்டன் பண்ணுது, என்ன செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னா ஹி பிரிட்டன்ஸ் டு பி ஹாஃப் அஸ்லீப், பாதி தூக்கத்தில் இருக்கிற மாதிரியே நடிக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. யாரும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குளோபல் லேர்னிங் KSK. இதில் 11th போயம் ப்ரோஸ் சப்ளிமெண்ட்ரி எல்லா வீடியோஸும் இருக்குது, ப்ளேலிஸ்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோர்த் ஒன், for he is a friend in feline shape, a monster of depravity. இதுதான் ஃபோர்த் லைனு. அதில் 2 கொஷின். ஹவ் இஸ் அ கேட் டிஸ்கிரைப்ட் இன் திஸ் லைன், எக்ஸ்பிளைன் த ஃப்ரேஸ் மான்ஸ்டர் ஆஃப் டிப்ராவிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ ஹவ் இஸ் அ கேட் டிஸ்கிரைப்ட் இன் திஸ் லைன், என்ன அந்த கேட்டை வந்து என்ன மாதிரி இதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது. த கேட்ஸ் ஷேப் இஸ் லைக் அ டீமன். டீமன் அப்படின்னா டெவில்னு அர்த்தம். ஸோ அந்த கேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டெவில் மாதிரி இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஆன்சர். செகண்ட் ஒன் வந்து எக்ஸ்பிளைன் த ஃப்ரேஸ் மான்ஸ்டர் ஆஃப் டிப்ராவிட்டி அப்படின்னா இட் மீன்ஸ் ஜெயண்ட் ஆஃப் மாரல் கரெக்ஷன். ஸோ எவ்வளோ கரப்ஷன் செய்ய முடியுமோ, எவ்வளோ குற்றம் செய்ய முடியுமோ அதனுடைய உச்சநிலையில் இருக்கிற பெரிய ஜெயண்ட் தான் இது அப்படின்றது தான் அந்த செகண்ட் ஒன்று கூடிய ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஒரு சின்ன கேட்டை பார்த்துட்டு நம்ம டிஎஸ் எலிட் எவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு பாருங்கள். அண்ட் இஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் எனி ஃபைல் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்ட்ஸ். ஸோ இது லைன்ஸு 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. வாட் சிம்ஸ் டு பி அ சேலஞ்ச் ஃபார் த ஸ்காட்லாண்ட் யார்டு. ரெண்டாவது கொஷின், ஒய் டு தே நீட் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து தே கேனாட் ஃபைண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ். அவனுடைய ஃபுட் பிரிண்ட்ஸு காலடி பாத தடங்கள் கிடைக்கல. தே சீம்ஸ் டு பி சேலஞ்ச் ஃபார் திஸ் ஸ்காட்லாண்ட் யார்ட். செகண்ட் ஒன் வந்து தே நீட் எவிடன்ஸ் டு அரெஸ்ட் மெக்காவிட்டி. ஃபுட் பிரிண்ட்ஸ் ஏன் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா எவிடன்ஸ் தேவை இல்லையா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதனால் அந்த மெக்காவிட்டினுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இல்லை அப்படின்றதான் அதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், இட் மஸ்ட் ஹவ் பின் மெக்காவிட்டி பட் ஈஸ் அ மைல் அவே. இதுதான் அவங்க கொடுத்துருக்குற லைன்ஸு. கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மெக்காவிட்டி பிளேம்டு ஃபார் 1, வேர் இஸ் ஹி. ஸோ 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் மெக்காவிட்டி பிளேம்டு ஃபார், எதனால் மெக்காவிட்டியை பிளேம் பண்ணுறாங்க ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்காவிட்டி இஸ் பிளேம்டு ஃபார் த தெப்ட் ஃபைல். பல ஃபைல்ஸை வந்து இது திருடிட்டு போகுது, அது இல்லாமல் நிறைய ஜுவல்ஸு இது நிறைய திருடிட்டு போகுது. ஆன்சர் வந்து நீங்கள் இதை எழுதுனா போதும். மெக்காவிட்டி இஸ் பிளேம்டு ஃபார் தெப்ட் ஃபார் அ ஃபைல். தென் வேர் இஸ் ஹி, அது எங்கே இருக்குது, மெக்காவிட்டியை பிடிக்க முடியுமா அப்படின்னா ஹீ இஸ் ஹாஃப் அ மைல் அவே, பாதி மைல், ஆஃப் எ மைல் இல்லை 1 மைல் தூரத்தில் இருக்காங்க, அதனால் பிடிக்க முடியல அப்படின்றது தான் ஆன்சர். இது 6th ஒன். 7th ஒன் பார்க்கலாம் வாங்க.
நிறைய வியூவர்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல் தான் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் எஜுகேஷன் சேனல்லையும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்து தெரியுது. ஸோ இந்த 7th ஒன் பார்க்கலாம் வாங்க. The never have was a cat of such deceitfulness and suavity. இதுதான் 7th ஒன். இதில் 2 கொஷின். Which cat is being talked of here? ரெண்டாவது கொஷின், how is he different from the rest? ஸோ எந்த கேட்டை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஷின். Macavity the misery cat is being talked here. அந்த டைட்டில் எழுதினாலே ஆன்சர் தான் நமக்கு கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா how is he different from the rest? எப்படி மற்றவங்க கிட்ட இருந்து இவர் வேறுபடுறார் அப்படின்னா by the qualities such as depravity, looting, deceitfulness and suavity. ஸோ இதனுடைய மீனிங்ஸ்லாம் க்ளோசரியில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த Macavity the misery catனுடைய அப்ரிசியேஷன் அவ்வளோதான் புக் பேக்கில் இருக்கிறத கொடுத்துட்டேன். ஸோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ மற்றவங்க கிட்ட கொண்டு போய் சேருங்க. நீங்கள் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எய்ம். ஸோ அது வாங்குவீங்கன்றது கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். until then, goodbye, take care, thank you.